ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்த ஆரியன் அந்த வேதிக் ஏஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ப்ரீவியஸாகவே இந்த சிவிலைசேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. பிகாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஆல் ஓவர் எந்த கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி. ஸோ இந்த சிலபஸ் இந்த எல்லாமே சேம் தான். ஓகே. ஸோ பட் டிஃபிகல்ட்டி மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ காமனானது தான். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரியன்னா என்ன, வேதானன்னு பார்த்துடலாம். ஸோ ஆரியன்னா லிட்டரலாக என்ன மீனிங் சொல்லுவாங்கன்னா ஹை பர்த்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஆரியன்னா ஜென்ரலாக தெரியும். ஸோ ஆரியன்னா ஃபாரினர்ஸ் தான் நம்ம ஆரியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வேதானா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 4 விதமாக சொல்லுவாங்க. ஸோ 4மே வேதா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேதானா என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்திரான்னு சொல்லுவாங்க. ஸோ வேதா ஸ்லோகன்னு சொல்லுவாங்க, இல்லை நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது 4மே வேதா தான். ஸோ இந்த மந்திரா ஸ்லோகாஸ் நாலேஜ் எல்லாருக்குமே தெரியும். பட் வாட் இஸ் மீன் பை கான்செப்ட்ஸ்? ஸோ கான்சென்ட்ஸ்னா என்ன தெரியுமா, நம்மளுடைய மனசாட்சியை தான் கான்சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வேதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஆரியன்ஸ் ஃபாரினர்ஸ் மாதிரி தான் உள்ளவங்க தான் அந்த ஆரியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆரியன்ஸ் முதல்ல எங்கேருந்து வந்திருக்காங்க, ஸோ எங்கேருந்து எங்கே வந்திருக்காங்க, எந்த பீரியட்ல வந்திருக்காங்கன்னு சொல்லி இப்பதான் பார்க்க போறோம். ஸோ எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. பட் இது உண்மையும் கிடையாது. பிகாஸ் இதுக்கான எந்த ப்ரூஃபுமே கிடையாது. பட் எல்லாருனாலையும் நம்பப்படுற ஒண்ணுன்னா சென்ட்ரல் ஏசியால இருந்து அந்த ஆரியன்ஸ்ங்கிறவங்க வந்திருக்காங்க. ஸோ எந்த பீரியட்ல வந்திருக்காங்கன்னா 2000 to 1000 பிசில சென்ட்ரல் ஏசியால இருந்து எங்க வந்திருக்காங்கன்னு ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான், மாடர்ன் பாகிஸ்தான், பஞ்சாப் அண்ட் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேச தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஓகே. ஸோ இதை தவிர்த்துட்டு அவங்க ஒரு இடத்துல செட்டில் ஆயிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த இடத்த என்ன சொல்றாங்கன்னா இந்த லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ் இல்லைன்னா சப்த சிந்துவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா அவங்க வந்த உடனே ஒரு இடத்துல செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அந்த செட்டில் ஆன இடத்துக்கு பேரு தான் அந்த லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ் சொல்றாங்க. ஸோ எதுக்கு அந்த லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ் சொல்றாங்கன்னா 7 ரிவர் அவங்க இருக்க ரீஜியனுக்கு பக்கத்துல அந்த 7 ரிவர் ஒரு இன்டகிரேட் ஒருங்கிணைந்து ஆகும். ஓகே. ஸோ ஒன்னு சேர்ற இடத்துல அந்த 7 ரிவர் ஒன்னு சேரும். ஸோ அதனாலதான் இந்த லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ் இல்லாட்டினா சப்தா சிந்துவான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 7 ரிவர் என்னென்னு பாத்தீங்கன்னா ரிவர் இந்தஸ், அப்புறம் அந்த ரிவர் இந்தஸோட 5 ட்ரிபியூட்டரிஸ். ஸோ 5 ட்ரிபியூட்டரிஸ்னா அந்த ரிவர் இந்தஸோட 5 கிளை நதிகள் என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா விட்டாஸ்டா, அஸ்கினி, விப்பாஸ், பருஷினி, ஸ்டுட்டூரி. ஓகே. ஸோ இந்த 5 இந்தஸ் 6. ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிவர் சரஸ்வதி. ஓகே. ஸோ சரஸ்வதிக்கு இன்னொரு நேம் இருக்கு. ஸோ நண்டி டாரான்னு சொல்லுவாங்க. ஸோ இது அந்த வேதிக் பீரியட்ல சரஸ்வதியை நண்டி டாரான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போதான் சரஸ்வதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்திரலாம். இந்த வேதிக் ஏஜ் 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு இயர்லி வேதிக் பீரியடா பிரிக்கிறாங்க, இன்னொரு லேட்டர் வேதிக் பீரியடா பிரிக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம இயர்லி வேதிக் பீரியட் மட்டும் பார்ப்போம். ஸோ லேட்டர் வேதிக் பீரியட்ல நாளைக்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகே. ஸோ பிகாஸ் இந்த கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஸோ அதனால சொல்றேன், ரொம்ப லாங்கா போட்டா யாருமே பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனாலதான் 2 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். ஸோ இயர்லி எந்த பார்க்கலாம், லேட்டர் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துலாம். ஓகே. ஸோ இந்த ரிக் வேதிக்னு சொல்லுவாங்க. இந்த இயர்லி வேதிக் பீரியட ரிக் வேதிக்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த பீரியட்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1500 இருந்து 1000 பிசி வரைக்கும் இது இந்த இயர்லி வேதிக் பீரியடா பிரிச்சிருக்காங்க. ஓகே. சோ இந்த இயர்லி வேதிக் பீப்புள், அங்க வாழ்ந்த பீப்புளுக்கு ரிவரை பத்தின கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. சோ எந்தெந்த ரிவரை பத்தினா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி. கங்கா, யமுனா, சரஸ்வதியை பத்தி தான் அவங்களுக்கு ரொம்பவே நாலேஜ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ அந்த சரஸ்வதிக்கு நான் முன்னாடி சொன்னேன் நண்டி டாரான்னு இன்னொரு நேம் இருக்கு. சோ ரிக் வேதிக் அந்த வேதிக் ஏஜ்ல நண்டி டாரான்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த மாடர்ன் ஏஜ்ல நம்ம எப்படி பேர் வச்சிருக்கோம்னா சரஸ்வதி அப்படின்னு சொல்றோம். ஓகே. சோ இதே மாதிரி ஓஷன் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா சமுத்திரான்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மவுண்டன், ஸ்னோ மவுண்டன் ஹிமாவாட், டெசர்ட் லேண்ட் தாவா. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க மொழிகள்ல சொல்லப்படுறாங்க. ஸோ இதை தவிர்த்துட்டு இந்த கீழே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ரிக் வேதிக் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட் சைடு மாடர்ன் நேம்ஸ். அதாவது அந்த வேதிக் ஏஜ்ல இந்த மாதிரியே நேம் வச்சிருப்பாங்க அந்த ரிவருக்கு. ஸோ இப்போ அந்த கரண்டா அந்த ரிவருக்கு என்ன நேம்னு சொல்லி சைட்ல இருக்கும். ஸோ ஜஸ்ட் பாத்துக்கங்க. ஸோ ஜென்ரல் நான் ஒரு 4-5 உள்ளது சொல்றேன். ஸோ ரிமைனிங்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ சிந்துன்னு இருக்குல்ல. ஸோ சிந்துனா இப்போ நம்ம இந்தஸ்ன்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் நண்டி டாரான்னு சொல்றது இப்போ சரஸ்வதினு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பருஷினி ரிவர் ரவின்னு சொல்றோம், அஸ்கினியஸ் செனாபோன்னு சொல்றோம். ஓகே. ஸோ அதே மாதிரி விட்டாஸ்டவா ஜீலம் சொல்றோம். இது ஜீலம் ரிவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஷ்மீர்ல இருக்கு. ஓகே. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜஸ்ட் ஒன் டைம் பாத்துக்கங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ஒன் டைம் பாத்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம்.
ஸோ ஆரியன்ஸுக்கும் இந்த தாசியூஸ்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் மக்களுக்கும் ஒரு சண்டை ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த சண்டையில் யார் ஜெயிச்சா, ஸோ அந்த சண்டையில் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த தாசாஸ்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆரியனோட முன்னாடி ஒரு பிரான்ச்சு தான் வந்து தாசாஸ்ங்கிறவங்க. ஸோ தாசியூஸ்ங்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து உண்மையான பழங்குடி மக்கள். ஓகே, ஸோ இதில் என்னாச்சுன்னா வந்து ஆரியன்ஸ் வந்து அந்த தாசியூஸ், அதாவது அந்த ஒரிஜினல் பழங்குடி மக்களை வந்து இது பண்ணிட்டாங்க. அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது படுகொலை பண்ணிட்டாங்க. அதான் அந்த ஸ்லாட்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இதை தான் வந்து அந்த ரிக் வேதாவில் வந்து ரிப்பீட்டடாக சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னாச்சுன்னா வந்து ஆரியனுங்கிற, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த ஆரியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த தாசியூஸ், அந்த ஒரிஜினல் பழங்குடி மக்களை வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிக் வேதாவில் சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தசரச்சனா வார். ஸோ இந்த தசரச்சனா வார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த வாரம் வந்து இன்னொரு நேம் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் இப்போ இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுலேருந்து 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ ரெண்டே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த தசரச்சனா வார் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார் வந்து எந்த ரிவருக்கு பக்கத்தில் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரிவர் ரவி. ஓகே, ஸோ ரவிங்கிற ரிவருக்கு பக்கத்தில் வந்து இந்த வார் நடந்துச்சு. ஸோ அந்த முன்னாடி வந்து அந்த ரவிக்கு பேர் பார்த்தீங்கன்னா பர்ஷுனி ரிவர்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வேதிக் ஏஜில். ஸோ இப்போ வந்து ரவின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து அந்த வார் வந்து நடக்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த வார் வந்து யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரதா கிங் சூடாஸ். ஓகே, ஸோ இந்த பாரதா கிங் வந்து சூடாஸ்க்கும் இன்னொருத்தவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் அந்த 10 கிங்னு சொன்னால அந்த பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ், அந்த 10 கிங். ஸோ அந்த 10 கிங்கில் 5 பேர் வந்து ஆரியன்ஸ், இன்னும் 5 பேர் வந்து நான் ஆரியன்ஸ். ஓகே, ஸோ இந்த வாரில் வந்து யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சூடாஸ் இருக்கார்ல, அவர் வந்து இந்த வாரை வந்து ஜெயிச்சிட்டாரு. ஓகே, ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வார் வந்து இன்னும் வந்து வெடிக்க ஆரம்பிச்சது எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ச்சைகள் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த சர்ச்சைகள் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வாசிஸ்டா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்ரா, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சர்ச்சையினால தான் வந்து இந்த பேட்டில் வந்து இதாச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ இந்த வாசிஸ்டான்ங்கிறவங்க யாருன்னா வந்து பாரதாஸோட ப்ரீஸ்ட். ஸோ ப்ரீஸ்ட்னா வந்து அந்த நம்ம இப்போ பொதுவாக அந்த பூசாரின்னு சொல்லுவாங்களே, அந்த கோயில் ரிலேட்டடாக இருப்பாங்களே, ஸோ அவங்க தான் வந்து இந்த ப்ரீஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ விஸ்வாமித்ரா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலியன்ஸோட ப்ரீஸ்ட்டு, வாசிஸ்டா பார்த்தீங்கன்னா பாரதாவோட ப்ரீஸ்ட். ஓகே, ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இது வந்து ரொம்பவே போதுமானது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தசரத்னா வார் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ். இது ஒரு கொஸ்டின். ஸோ இந்த பேட்டில் வந்து எந்த ரிவருக்கு பக்கத்தில் நடந்துச்சுன்னா ரிவர் ரவி. ஸோ 3வது கொஸ்டின், இந்த பேட்டில் வந்து யாருக்கு நடந்துச்சு, சூடாஸ்க்கும் அந்த 10 கிங்ஸ்க்கும். 4வது கொஸ்டின், இந்த பேட்டில் யாருக்கு, அந்த பேட்டில் வந்து வின் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூடாஸ். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். எக்கனாமி. ஸோ இந்த இயர்லி வேதிக் பீரியடில் எக்கனாமி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அவங்களாம் வந்து என்ன எக்கனாமியை ஃபாலோ பண்ணாங்கன்னா வந்து மிக்சட் எக்கனாமி. ஸோ என்ன மிக்ஸ்னா வந்து அக்ரிகல்ச்சர், போத் அக்ரிகல்ச்சர் அண்டு பேஸ்டராலிசம். ஸோ அந்த பேஸ்டராலிசம் அப்படின்னா என்னன்னா ஒரு டைப் ஆஃப் கல்ச்சர். ஸோ அந்த கல்ச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த கேட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது அந்த மாடு, கால்நடைகள், ஸோ இதெல்லாம் வந்து வளர்க்குறவங்களாம் வந்து இந்த பேஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து பேஸ்டராலிசம். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் மட்டும் பண்ணல, ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் அந்த கேஸ்டில், அந்த ஆடு மாடு எல்லாமே மேய்ச்சதுனால தான் வந்து அவங்க வந்து மிக்சட் எக்கனாமின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரை பற்றி கொஞ்சம் பெட்டராகவே நாலேஜ் இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வந்து அந்த ப்ளவ் ஷேர்னு சொல்லி என்ன தெரியுமா, அந்த ஏறு தலை இது இருக்குல்ல, ஒழுவாங்கல்ல. ஓகே, ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு வுட்டில் மேடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஏறு அந்த இது ஒழுகுறதுக்கு வந்து வச்சுருப்பாங்களே அந்த ஏறு, ஸோ அது வந்து வுட்டில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன், அதாவது அந்த மாடு இருக்குல்ல, காளைகள், அதை வச்சு வந்து உழுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் இருக்குது. பிகாஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்பவே முக்கியம். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து வார் ஒன்று நடந்துச்சு. அந்த வார்ன்னு இருக்குல்ல டேர்ம், வாரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கவிஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து வாருன்னு சொல்கிறோம் நம்ம, ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ரிக் வேதாவில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கவிஸ்டின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வந்து சர்ச் ஃபார் கவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கவ்வு மாதிரியே வந்து அந்த காலத்தில் வந்து குதிரைகளும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் கோல்டு காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கோல்டு காயின் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிஸ்கா, கிருஷ்ணா அண்டு சட்மனா. ரொம்ப முக்கியம், அந்த நிஸ்கானுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நிஸ்கா, கிருஷ்ணா, சட்டமனா 3 டைப் ஆஃப் கோல்டு காயின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோதுலி, இந்த கவியூட்டின்னு 2 இருக்கும். ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. இந்த கோதுலின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து டைமை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த கோதுலி. அதே மாதிரி இந்த கவியூட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கோதுலிங்கிறத எதை வச்சு மெஷர் பண்ணாங்கன்னா வந்து இந்த மாடுகள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கரெக்டாக ஈவினிங் டைமில் வந்து வீட்டுக்கு வரும்ல, அதாவது எங்கேயோ மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து ஈவினிங் டைமில் வந்துடும். ஓகே, ஸோ அந்த டைம் தான்
வந்து அவங்க டைமை அதை வச்சு தான் வந்து டைம் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கோதுலின்னு சொல்கிறாங்க. கவியூட்டியை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறாங்க கவியூட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் நான் சொல்கிறேன், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அந்த டேபிளில் இருக்கிறது எல்லாமே ஒரு ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஜஸ்ட்டு அதை ஒரு கிளான்ஸ் விட்டுக்குங்க. ஸோ அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லெஃப்ட் சைடு உள்ளது எல்லாமே வந்து ரிக் வேதால சொல்லப்பட்டது. ஓகே, ஸோ அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா காவ். ஓகே, ஸோ காவ் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, மாடுன்னு சொல்லுவாங்க, கவுன்னு. ஸோ அதே மாதிரி கவ் ஹிஸ்ட்ரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சர்ச் ஃபார் கவுஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கோபதி. ஸோ அந்த கோபதி என்ன சொல்கிறாங்க வந்து ராஜா இல்லைன்னா சீஃப் இல்லைன்னா வந்து கவ்வை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க வந்து கோபதின்னு சொல்லுவோம் ரிக் வேதால. ஸோ அதே மாதிரி கோதுலி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கோதுலினா வந்து மெஷர் ஆஃப் டைமு. அதே மாதிரி வந்து கவியூட்டினா வந்து மெஷர் ஆஃப் டிஸ்டன்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டுஹீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்னன்னா வந்து அந்த பால் கறக்கிறவங்கள வந்து டுஹீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் கோமேட். ஸோ கோமேட்னா வந்து அந்த ரொம்ப வந்து அந்த பணக்காரங்களை வந்து கோமேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து பண மதிப்பீட்டு யார் பணக்காரங்கன்னு சொல்லி எதை வச்சு மெஷர் பண்ணாங்கன்னா வந்து எவ்வளோ அந்த மாடு ஆடுகள்லாம் வந்து எவ்வளோ வச்சிருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து யார் அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து ரொம்ப வெல்த்தியான பீப்புள்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இது 6 இருக்கு. ஸோ 6மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரிக் வேதால உள்ளது லெஃப்ட் சைடு, ரைட் சைடில் உள்ளது நம்ம இப்போ சொல்லப்படுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலிட்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ பாலிட்டி, ஸோ அந்த காலத்தில் வந்து கிங்கெல்லாம் எலெக்ட் பண்ணுறது எந்த ப்ரொசீஜர் படி எலெக்ட் பண்ணாங்கன்னா வந்து ஒரு அசம்பிளி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அசம்பிளி யார் ஆரம்பிச்சாங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து ட்ரைபல் பீப்புள் பழங்குடி மக்கள் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அசம்பிளி நேம் பார்த்தீங்கன்னா சமிட்டி. ஓகே, ஸோ சமிட்டிங்கிற அந்த அசம்பிளியை யூஸ் பண்ணி தான் வந்து கிங்கெல்லாம் எலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த சமிட்டிங்கிறது யாருன்னா வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பீப்புளாக ரெப்ரசன்ட் பண்ணப்பட்ட ஒன்று தான் வந்து சமிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு அசம்பிளி இருக்குது, சபா. ஸோ சபாங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ், அதாவது எல்டர் பீப்புள் தான் வந்து அந்த சபான்கிற அசம்பிளியில் வந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ இதை தவிர்த்து இன்னும் 2 அசம்பிளி இருக்கு, விட்டாட் தான் கானான்னு. ஸோ இதுவும் வந்து அந்த ஏர்லி வேதிக் பீரியட்ல ஃபாலோ பண்ணப்பட்ட அசம்பிளி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கிங்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து அசிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ஏகப்பட்ட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து புரோஹிட்டா, இன்னொன்று வந்து செனானி. அவங்க 2 பேர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த புரோஹிட்டா அப்படின்னு சொல்லி யாருன்னா வந்து அந்த புரோஹிட்டானா வந்து அவங்களுக்கு அந்த ரிலீஜியஸ் அட்வைசரை தான் வந்து நம்ம புரோஹிட்டான்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து செனானி வந்து ஆர்மியோட ஹெட்டை தான் வந்து நம்ம செனானின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து அந்த கிங்ஸ்க்கு வந்து ரொம்ப விதமான ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. அந்த அவங்க ஏகப்பட்ட ஃபங்க்ஷனர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகுலரான ஆர்மிலாம் கிடையாது. பட் வந்து எக்கச்சக்கமான குரூப்ஸ் இருந்துச்சு. ஏன்னா வந்து இன்ஃபேண்ட்ரி, அந்த சேரியோட்டர்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமானது இருந்துச்சு. ஓகே, ஸோ இன்ஃபேண்ட்ரிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆர்மி மாதிரியே வந்து ஒரு குரூப் தான் வந்து இன்ஃபேண்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சேரியோட்டர்ஸ். அந்த சேரியோட்டர்ஸ்னால் வந்து அந்த தேர் ஓட்டுறவங்களாம் வந்து சேரியோட்டர்ஸ் சொல்லுவோம். அந்த சேரியோட்டர்ஸ்னால் வந்து அந்த 4 கால் வச்ச ஒரு வீலில் குதிரை வண்டியை தான் வந்து சேரியோட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த காலத்தில் வந்து வெப்பன்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்டோன், wood, போன், அதெல்லாம் வந்து காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சொசைட்டி, அவங்க வாழ்ந்த சொசைட்டி வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கின்ஷிப். ஸோ கின்ஷிப்னா வந்து எதுவும் கிடையாது, சொந்த பந்தங்கள் தான். ஓகே, அந்த சொந்த பந்தங்கள் தான் வந்து கூடி வாழ்கிறதா வந்து கின்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ரொம்ப ஒற்றுமையாக விட்டு கொடுத்து போகிற தன்மையா, ஸோ அந்த மாதிரி வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜனான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரியே வந்து அந்த ட்ரைபுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பழங்குடி. ஸோ அவங்கள வந்து ரிக் வேதால ட்ரைபுங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா விஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிக் வேதால ட்ரைபுங்கிறத விஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ விஸ்ஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க, கிராமான்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிராமாவை வந்து டிவைட் பண்ணுவோம். அந்த கிராமாக்குள்ளே கொஞ்சம் சண்டைகள்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிளாஸ் ஆகி என்னாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஒரு வார் மாதிரி சண்டை வர ஆரம்பிச்சு. ஸோ வார ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்குள்ள. ஸோ அந்த காலத்தில் வாருங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சன் கிராமா, ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சன் கிராமா இல்லாட்டினா வாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிங்கிறத குலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இதில் வந்து எக்கச்சக்கமாக வந்து ரிக் வேதால என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம இப்போ என்ன சொல்கிறோங்கிறதா இதில் முக்கியம். ஸோ ஃபேமிலிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா குலான்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வர்ணான்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க ரிக்வேதால. ஸோ அந்த மொத்தம் வர்ணானா என்னன்னா வந்து பீப்புளோட கலர் தான் வந்து வர்ணான்னு சொல்லி அந்த டேர்ம் யூஸ் பண்ணாங்க. ஸோ மொத்தம் வந்து 4 டைப் ஆஃப் வர்ணாஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ், ஸோ செகண்ட் சாத்ரியாஸ், தேர்ட் வைசியாஸ், 4வது சூத்ராஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டியூட்டி இருக்குது. ஸோ பிராமின் வர்ணாவோட டியூட்டி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், இன்னொன்று ப்ரீஸ்ட். ஓகே, ஸோ சாத்ரியாஸ் பார்த்தீங்கன்னா ரூலர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க தான் பண்ணுவாங்க. வைசியாஸ்ங்கிறவங்க வந்து மெர்ச்சன்ட், வாணிகம், இன்னொன்று வந்து பேங்கிங், அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ
சூத்ராஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து லேபர், அப்புறம் வந்து ஆர்டிசன்ஸ், அந்த கைவிக திறமையெல்லாம் இருக்குல்ல, அது இல்லைன்னா வந்து லேபரை வேலை பார்க்குறது, அது எல்லாமே வந்து அந்த சூத்ராஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து 4 டைப் ஆஃப் வர்ணாஸ். ஸோ ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 4மே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த சாத்ரியாஸ்ங்கிறது எக்ஸாமில் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன காடை வந்து கும்பிட்டாங்க அதை பற்றி பார்க்கலாம். வேதிக் காட்ஸ். ஸோ அவங்க வந்து எந்த டைப் ஆஃப் காடை கும்பிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் எந்த கோயில் அது மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து இயற்கையாக கிடைச்ச நேச்சரை வந்து ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து யாஜனாஸ் பண்ணுவாங்க. ஸோ யாஜனா அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு ஓப்பன் ஏரியாவில் சும்மா ஒரு யாஜனா வந்து ஒர்ஷிப் பண்ணுறது, வேண்டிக்கிறதா வந்து யாஜனான்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஓப்பன் ஏரியாவில் வந்து ஒர்ஷிப் பண்ணுறதா வந்து யாஜனான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க் ஒன்று குடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளான்ட்லேருந்து செய்யப்படுற ஒரு ட்ரிங்க் தான். ஸோ அது இன்டாக்சிகேட்டிங்னா வந்து ஒரு போதை தரக்கூடிய ஒரு ட்ரிங்க். அது என்ன ட்ரிங்க்னு பார்த்தீங்கன்னா சோமா. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் வந்திருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோமாங்கிறத ஒரு ட்ரிங்க் தான் வந்து இந்த இயர்லி வேதிக் பீரியடில் குடிக்க ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிளான்ட்லேருந்து செய்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபீமேல் இது இருக்குது காடு வந்து அப்போ ப்ரே பண்ணாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அடிட்டி, இன்னொன்று உஷா. ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன டைப் ஆஃப் காடு இருக்குது, ஸோ அதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டேபிள் வந்து எல்லாருக்குமே ப்ரீவியஸாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த டேபிள் வந்து ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்லைன் பண்ணிக்க பாருங்கள், பாக்ஸ் போட்டுப்பேன். ஸோ அந்த யார்னான் இருக்குல்ல, ஸோ அந்த யார்னான்ங்கிறது என்ன சொல்கிறாங்க, எந்த ஃபீல்டில் அசோசியேட் இருக்க அந்த காடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் டெத்தை வந்து நம்ம வந்து யாமான்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த அக்னிங்கிறது நமக்கு தெரியும், ஃபயர் காடுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து சோலார் காடை வந்து மித்ரான்னு சொல்லுவோம். ஸோ சிந்து வந்து சிந்துங்கிற ஒரு ரிவர், ஸோ அதனால் ரிவர் காடஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த என்ன காடு, ஸோ அவங்க வந்து என்ன ஃபீல்டில் வந்து அசோசியேட்டாக இருப்பாங்க அதை பற்றி ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பிகாஸ் அந்த யாருனாங்கிறது நான் ஒரு கொஸ்டினில் பேப்பரில் பார்த்துருந்தேன். ஸோ அதனால தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன டைப் ஆஃப் மேரேஜஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 டைப் ஆஃப் மேரேஜஸ் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா, தெய்வா, ஹர்ஷா, பிரஜபத்யா, கந்தர்வா, அசூரா, ரக்ஷாசா, பைசாஜா. ஸோ அந்த பிரம்மானுங்கிறது ஒரே டைப் ஆஃப் கிளாஸஸ் ஃபுல்லாக கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹர்ஷாங்கிறது வந்து மாடு இருக்குல்ல, கவ்வை வந்து டௌரியா வரதட்சணையை கொடுப்பாங்க. ஸோ அதே வந்து பிரஜபத்யான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரஜபத்தியில் வந்து அந்த வரதட்சணையை வாங்க மாட்டாங்க, வித்தவுட் டௌரி. ஸோ கந்தர்வா பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணுறவங்க வந்து கந்தர்வான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து 8 டைப் ஆஃப் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் டீட்டெயிலாக படிக்கணும்னா அந்த இப்போ நான் ஜஸ்ட் அந்த 4 இது சொல்லியிருக்கேன், அந்த 4 இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ எத்தனை டைப் ஆஃப் மேரேஜஸ் இருக்குன்னா 8 டைப் ஆஃப் மேரேஜ் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சால் போதும். ஸோ இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதோட இன்னைக்கு டாபிக்கை முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் ரிச்சுவல்ஸ். ஸோ டேர்ம் ரிச்சுவல்ஸ் அப்படின்னா என்னது, ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ரிச்சுவல்ஸ்னால் வந்து அந்த சடங்குலாம் பண்ணுறோம்ல, ஸோ அதை தான் வந்து ரிச்சுவல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எத்தனை டைப் ஆஃப் சடங்குகள் பண்ணுறாங்கன்னா வந்து நிறைய டைப் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனா வந்து இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சடங்கு தான். ஸோ இதில் வந்து என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னா வந்து இந்த அஸ்வமேதான் இருக்குல்ல, ஸோ அந்த அஸ்வமேதான்ங்கிற சடங்கு வந்து எதுக்காக பண்ணுறோன்னு சொல்லி தான் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ மற்ற 2 வந்து ஜஸ்ட் நேம் தெரிஞ்சுங்க, ராஜசூயா, வஜப்பேயா மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ இந்த அஸ்வமேதான்ங்கிறது என்னன்னா வந்து அந்த கிங்கில் வந்து யாரெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல், அவங்க வந்து ஏரியா எவ்வளோ அந்த பவர்ஃபுல்லாக வச்சு இந்த ஏரியா வந்து எவ்வளோ ஆக்குபை பண்ணுவாங்க அந்த கிங்கு. ஸோ அதுக்கான தான் வந்து இந்த அஸ்வமேதாங்கிற ரிச்சுவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு நடைமுறையில் இருந்த இந்த சடங்கு தான் வந்து இந்த அஸ்வமேதா. ஸோ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட இந்த டாபிக் முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டர் வேதிக் பீரியட் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நாளைக்கே நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க அதையும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் பார்த்துங்க. ஸோ இதை தவிர்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அந்த டீட்டெயிலாக அந்த டீட்டெயில் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ பிகாஸ் இந்த குரூப் 2 குரூப் 1க்குலாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் மெயினுக்கு. ஸோ அதுக்கெலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதர் டைப் ஆஃப் ப்ரிலிம்ஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் படித்தா போதும். ஸோ அதுக்கான தினைக்குமே வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.